ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு, என்னென்ன காய்கள் காய்ச்சிருக்குது அப்படிங்கிறத ஒரு மாடி தோட்டம் டூர் பார்க்கலாமா? ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் லைட்டாக மழைச்சாரல் அடிச்சுது. மழையில் கார்டன் பார்க்கறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் அவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டாக ஃபேரி ரோஸ் பாருங்கள், சூப்பராக அழகாக பூத்து தொங்குறாங்க. எனக்கு பார்க்க அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரே செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்குது, இன்னும் மொட்டை இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பூத்துருக்குது. ஸோ இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குது, எல்லாமே கீழே தொங்கி இருக்குது. அடுத்ததாக நம்ம மஞ்சள் ஜவந்தி வெயில்னால கருகிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இனி மழை இருந்துச்சுன்னா நல்லா பூப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் நம்ம வெள்ளை அழகி, வெள்ளை கத்திரிக்காய் நம்ம விதைக்காக விட்டுருக்கோம். ஒரே ஒரு காய் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். லைட்டாக எல்லோஷ் கலர் அடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கூட எல்லோ கலர் ஆகட்டுங்கிறதுக்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது இன்னொரு வெரைட்டி கொடி ரோஸ். முன்னாடி நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடியில் இருந்துச்சு. அப்புறமா மாடி தோட்டத்தில் இருந்துச்சு. அப்புறமா வீட்டு தோட்டத்தை கீழே மாற்றினேன். அப்போல காஞ்சிடுச்சு. அப்புறமா இது நம்ம இன்னொரு வெள்ளை கத்திரிக்காய் தான். ஸோ இது நம்ம விதைக்கு எதுவும் இன்னும் விடலை இதில் எதுவும். ஸோ காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா நம்ம கோவக்காய்க்கு அப்டேட் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம இந்த நீல கோவக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட பாவக்காய் கொடியும் சேர்த்து விட்ருக்கோம். சூப்பராக அழகாக தளைஞ்சி வந்துட்டுருக்காங்க பாவக்காய் கொடியுமே. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டாக பூ வந்துருந்துச்சு. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அந்த பூ எடுத்து விட்ருங்க, அப்போ தான் செடி கொஞ்சம் புஷ்ஷியாக வரும்னு சொன்னாங்க. அது உண்மை தான். இப்போ 3 பிரான்ச்சாக வருது. ஆனால் திருப்பியும் மொட்டு தான் வைக்குது. இதை விடுறதா வேண்டாமான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறமா நம்ம செடியில் அடுத்து புதுசாக மொட்டு பூ வைக்க தொடங்கியிருக்காங்க. காயும் அங்கங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க. மழை பெஞ்சாலே அப்படி ஒரு அழகாக இருக்குது. அப்புறமா இது நம்மளோட வரி கத்திரிக்காய் செடி. இப்போ காய் எதுவும் இல்லை. அப்புறமா இதுவும் இந்த உருண்டை பெரிய கத்திரிக்காயை காய்க்கிறது. அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் இதுவும் நான் விதைக்கு தான் விட்டுருக்கேன். இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. ஓரளவுக்கு பெருசாகிட்டாங்க, ரொம்ப விளைஞ்சிட்டாங்க பார்த்தா தெரியுது. அப்புறமா நம்மளோட அத்தி செடி, அங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே புதுசாக காய் வருது. எதுக்கு வருதுன்னு தான் நமக்கு தெரியாது. நம்ம தக்காளி பாருங்கள், தக்காளி தோட்டத்தில் தக்காளி பழம் பழுத்து தொங்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் ஹார்வெஸ்டிங் வீடியோவாக பார்ப்பீங்க கண்டிப்பாக. அப்புறமா டேபிள் ஆரஞ்சு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காய்ச்சிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளின்ட்டு. இங்கே இது இந்த செடி ஏன்னு தெரியல, காய் காய்ச்சி அப்படியே செடி காஞ்சி போச்சு. அடுத்ததாக இங்கேயுமே தக்காளி காய்ச்சிருக்குது. இந்த பழம் பழுத்துருக்குது. ஒரு 1/4 கிலோ போல் தக்காளி பழம் நமக்கு கிடைக்கும். அத்திக்காய் பாருங்க சூப்பராக வந்திருக்குது. அடுத்ததாக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அடுத்த ஃபேரி ரோஸு இங்கே பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு. இதுவும் கீழே சுற்றி ஃபுல்லாக பூவாக தான் பூத்து தொங்கிட்டு இருக்குது. அப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இங்கே ஒரு சிலதில் பூ இருக்குது, பூ இல்லை. அப்புறமா நம்ம கட்டர் ரோஸு சூப்பராக பூ பூத்து நிற்கிறாங்க. அப்புறமா இது டபுள் கலரு. அப்புறம் இந்த கலரில் ரொம்ப கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மச் பெட்ரு, கொஞ்சம் திழுத்து வர்றாங்க. கட்டிங்ஸ் எடுத்து இது வச்சு தேர்த்தி எடுக்கணும் இந்த கலரை. அதுக்கப்புறமா ஸ்னோ ஒயிட்டு, அதுவும் சூப்பராக பூத்துருக்காங்க. அப்புறம் டபுள் கலர் ரோஸு. அப்புறமா அடுத்து ஃபேரி ரோஸு.
பெரி ரோஸ் இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிட்டாங்க. பாருங்க எப்படி பூத்துருக்காங்கன்ட்டு, அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக பூத்துருக்காங்க. அப்புறமா காஷ்மீரி ரோஸு, அப்புறம் ஜெரிபரா பாருங்கள் வரிசையா. இது ஆரஞ்சு, எல்லோ, திருப்பி ஆரஞ்சில் வந்து இன்னொரு வெரைட்டி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எப்பவும் பூக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எப்போவாச்சும் தான் ஒரு பூ பூக்குது. என்ன ரீசன் தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறமா நம்ம இந்த நாட்டு வெரைட்டி ஜெரிபரா ஆஸ் யூஷுவல் இது எப்பவும் போல் நமக்கு அப்பப்போ பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறமா வந்து காஷ்மீரி ரோஸு நிறைய களைச்செடி இருக்குது, எடுக்கணும். அப்புறமா டபுள் கலர் ரோஸு களைச்செடி எடுக்கிறதும் டக்குன்னு களைச்செடி வந்துடுது. இங்கேயுமே தக்காளி செடி வச்சுருக்கேன், இதுலேயுமே சூப்பராக மொட்டு விட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி பூ வந்தாச்சு. சரி விட்டாச்சு, அது என்ன காய்க்குதோ காய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தக்காளி செடியில் வந்து இதில் வந்து இன்னும் பெருசாக காய் வர்றதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. அப்புறம் வெள்ளரிக்காய் எந்த நாட்டுக்கு போகுதுன்னு தான் தெரியலை. வெள்ளரிக்காயை ஒன்றும் காய்ச்ச பாட்டை காணும். ஐயோ, நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வந்திருக்குது, தப்பாக சொல்லிட்டேன். அப்புறமா வந்து வேறு எதுவும் இல்லை வெள்ளரிக்காய். அப்புறமா வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்குது. அப்புறமா நம்ம வந்து மண்டிக்கட்டு கோவில் திருவிழாவில் வாங்கணும்ல, அதில் ஒரு ஜெவந்தியில் வந்து வயலட் கலர் நமக்கு பூத்துருக்குது. பார்க்கலாம் கண் வருதா என்னன்ட்டு. வேறு உள்ள ஜெவந்திஸ் எல்லாம் இன்னும் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்காங்க. நிறைய காஞ்சி போச்சு, தப்புனவங்க இவ்வளோ பேர் தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுவும் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் ரோஜா செடியில் உள்ளதான் விதைச்சி விட்டது என் வீட்டுக்காகிறாங்க. அப்புறமா இதில் வந்து பூ வந்துடுச்சு, நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், செடி கொஞ்சம் புஷ்ஷியாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுவும் நான் வெள்ளரிக்காய் எல்லாம் தானாக முளைச்சது தான், காய் எதுவும் பெருசாக விடலை. அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம சொடக்கு செடி ரணக்கல்லி இருக்குல்ல, அது வந்து நான் அப்படியே நட்டு வச்சேன், அது திருப்பி அழகாக சொடக்கு காய்ச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஜெட்டு வேகத்தில் ஒருத்தங்க ஒரு தக்காளி செடி போயிட்டுருக்காங்க, 2 தக்காளி வச்சுருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரே ஒரு காஷ்மீரி ரோஸு, அதுக்கப்புறமா இது வந்து டேசி, அப்புறம் திருப்பி காஷ்மீரி ரோஸு, பிங்க் வித் ஒயிட்டு, பட்டன் ரோஸு. அப்புறம் நம்ம கோவக்காய் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக. இது வந்து நம்மளோட பழைய கோவக்காய் செடி, அங்கேயும் கோவக்காய் இருக்குது. காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள், இதான் ஃபெயிலியரான ஜெவந்தி பாட்ஸ் நிறைய இருக்குது. சக்ஸஸ் ஆனவங்கள் அந்த பக்கம் வச்சுருக்கேன், ஃபெயிலியர் ஆனதில் வேறு நிறைய செடியெல்லாம் வச்சாச்சு நான். அதுக்கப்புறமா டபுள் கலர் ரோஸு, வெல்வெட் ரோஸு, அப்புறம் இந்த வெள்ளரி செடியில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக 2 வெள்ளரிக்காய் பறித்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக காய் வந்த மாதிரி தெரில, அந்த செடியை மாதிரி தப்பாக பேசிடக்கூடாது, காய் விட்டுருக்காங்க. அங்கங்கே ஒரு காய் இருக்குது, பார்க்கலாம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க வந்துருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஆரஞ்சு கலர் ரோஸு, எங்கேயாச்சும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் எதுவும் பெரிய காய் ஏதாவது காய்ச்சிருந்துன்னா அதை அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பூச்சி, எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம மாடி தோட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த டூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், காடு போல் வளர்ந்துருக்குது நம்ம புதினா பாருங்க. நம்ம வீட்டு தேவைக்கு வாங்கினதில் அந்த கட்டிங்ஸை எடுத்து வச்சு தண்ணியில் வச்சு அதில் நல்ல கட்டிங்ஸு தேறி திழுத்து வரும், அதை எடுத்து தான் வச்சேன். இதுக்கு ப்ராப்பராக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடுறேன். சூப்பராக வளர்த்திடலாம். இனி வந்து வீட்டு தோட்டத்துலலாம் எடுத்து வைக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.
அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.